பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை யோவான் நற்செய்தியாளர் 20ஆம் அதிகாரத்திலே தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொல்லப்பட காரணம் அநீதிகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் சேர்ந்து மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார். உண்மையை பேசினதற்காக, நீதியை பேசினதற்காக, எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியதற்காக இவருக்கு இப்படிப்பட்ட மரணத்தை நியமிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் சீடர்களோடு மறுபடியும் காட்சியளித்து உணவு உட்கொள்ளுகிற சம்பவத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் இந்த உயிர்த்தெழுதலை நாமும் திரும்ப 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 அதை சொல்லுகின்ற போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழுகிறார் என்றுதான் பொருள், அர்த்தம். அவர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவம் அல்ல, கிறிஸ்துவம் கிடையாது, திருச்சபைகள் கிடையாது, நற்செய்திகள் கிடையாது, ஊழியங்கள் கிடையாது, ஊழியக்காரர்கள் கிடையாது, போதர்கள் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தி இன்றளவும் பரவி பலுகி திருச்சபையாக உருவாகி அவருடைய நாமம் பரவி வருகிறதை நாம் அறிவோம். ஆனால் நாம் பெறுகிற சிந்தனை உயிர்த்தெழுதலை திரும்ப திரும்ப நாம் சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயத்திலே இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.